வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெக்கிங் காணொலியோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஆலம்பாறை என்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம். இந்த மலையோட பெயர் யானைமலை. மதுரையிலையும் ஒரு சமணர்கள் தடம் பதித்த யானைமலை இருக்குது. அது வேறு யானைமலை. இது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய யானைமலை. இந்த மலை ஏன் யானைமலை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மலையோட உச்சியில் ஒரு பெரிய பாறை இருக்குது. தூரத்துலேருந்து இந்த பாறையை பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கும். அதனால் இந்த மலை யானைமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மலைக்கு வேறொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மலையோட உச்சியில் ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குது. இந்த குகையின் உள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சாஸ்தா கோயில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாஸ்தாவோட வாகனம் யானை அப்படின்னு. இந்த மலையோட மேல் உச்சியில் இருக்கக்கூடிய பாறையும் யானை வடிவத்தில் இருக்குது. கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் சாஸ்தா கோயில் இருக்குது. இந்த சாஸ்தா கோயிலுக்கும் இந்த மலைக்கும் ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே மழை டைமில் ஒரு தடவை இந்த மலைக்கு போயிருந்தோம். ரொம்ப ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணோம். இந்த டைமும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். போகலாமா? கீழே இருந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 1.5 மணி நேரம் ஹெவி ட்ரெக்கிங். தனியாக போனால் கண்டிப்பாக பயப்படுவோம். ஏன்னா நிறைய முட்புதர்கள், அப்புறம் அடர்த்தியான மரங்கள் இருக்குது. வித்தியாசமான சத்தங்களும் அங்கங்கே இருந்து வர்றதுனால தனியாக போனால் கண்டிப்பாக பயப்படுவோம். தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிரட்சியான காடு தான். வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்குது. நகரத்தோட தொந்தரவு எல்லாமே மறந்து இந்த பறவைகளோட சத்தத்துக்கு நடுவில் அமைதியாக 2-3 டேஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் இருந்து தான் ஒரு பெரிய ஓடை, கிட்டத்தட்ட ஒரு பெரிய அருவி மாதிரி இருக்கும், ஓடை மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் நிறைய தண்ணி வரும். ஆனால் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் போனால் ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும். இப்போது கீழ்ப்பகுதியில் அவ்வளோ காற்று கிடையாது. ஆனால் மேலே போக போக நல்ல குளிர்ந்த காற்றடிக்கும். அடிவாரத்தில் நிறைய மாமரங்கள், பலாமரங்கள், நெல்லிக்காய் மரங்கள் இருக்குது. ஆனால் பழம் இருந்ததுன்னா குரங்குகள் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணும். லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். மாமரத்தில் நிறைய பழங்கள் இருந்தது, குரங்கு பறித்து அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு. மிருகங்கள் உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. ஆனால் மிருகங்கள் இருந்ததுன்னா இந்த அடர்த்தியான காட்டில் தப்பி போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஒரே ஸ்ட்ரெச்சாக மேலே ஏற முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பான மலை. ஆனால் இந்த மாதிரி லெவலான சர்ஃபேஸ் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி அங்கங்கே இருக்குது. நம்ம நின்று தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மெதுவாக போய்க்கலாம். மேல் பாகத்தில் ஏறணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட 360 டிகிரி வியூஸையும் பார்க்க முடியும். ஆரோ மார்க் பார்த்துக்கோங்க. வழி மாறாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி நிறைய ஆரோ மார்க்ஸ் இருக்குது. நான் பாருங்கள், காட்டில் இருக்கக்கூடிய பச்சை மரங்கள் கூட இந்த காட்டு தீயால் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்டு தீ எப்படி உருவாகுதுன்னு தெரியல. இது ஒரு மேன்மேடு ப்ராசஸாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா காடுகள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்கிறது நமக்கு தெரியும். இந்த காடுகள் மிருகங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு வாழ்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை தருது. செழுமையான காடு மொத்தமாக கருகி கிடக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். காட்டுத்தீ ரொம்ப ஆபத்தானது. காட்டுத்தீ பற்றிய துயர சம்பவங்கள் நிறைய நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம். ரொம்ப கொடியது, ரொம்ப ஆபத்தானது. போன ட்ரை சீசனில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காட்டுத்தீ பிடிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் நடந்தது. மேலே போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல டயர்டாகிடுச்சுல. இதுதான் மலையில் உள்ள ஈச்ச மரம். இந்த மரம் இவ்வளோ தான், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்ன இதிலே காய்ச்சிரும். பழங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் டேட்ஸு போலவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் பழம் பழுத்து கிடந்தது, பறித்து சாப்பிட்டோம். இந்த தடவை இப்போ தான் பூ பூக்குது. பூவை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இப்போ தான் பூ பூக்குது. இந்த மலையோட அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். மேலே இருக்கிற மரங்கள் கீழே கிடையாது. இந்த பாதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாதை தோட்டியோடில் இருந்து இந்த மலைக்கு வரக்கூடிய பாதை இந்த இடத்துல மெர்ஜ் ஆகி ஒரே வழியாக மேலே போகும். தோட்டியோடில் இருந்து வரலாம், ஆலம்பாறையிலேருந்து வரலாம். தோட்டியோடில் இருந்து வரக்கூடிய பாதை இதில் மெர்ஜ் ஆகுது, மேலே ஒரே பாதையாக போகுது. ஃபுல்லாகவே காட்டுத்தீ பிடிச்சி எல்லாமே அழிஞ்சிருக்கு. போகலாம் வாங்க. இதான் 2வது ஸ்டாப். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி காடுகள் ஃபுல்லாகவே அழிக்கப்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப சூடாக இருக்குது. மேலே போகும்போது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நான் அப்புறம் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு சாஸ்தா கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாகவே கோயிலில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போது கோயிலுக்கு போனோம். கீழே எல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருந்தது, மேலே ரொம்ப கோல்டாக இருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருந்தது. கோயிலுக்கு போனோம், தரிசனம் பண்ணோம், எல்லாம் சூப்பராக இருந்தது. மேலே பாறையில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு முழிப்பு வருது எனக்கு. தூரத்தில் பார்க்குறேன், காட்டுத்தீ பரவி வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ன வித்தியாசமான ஒரு அனுபவம் அது. உடனே ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எழுப்பிக்கிட்டு லக்கேஜெல்லாம் இது பண்ணிவிட்டு கரெக்டாக 2 மணிக்கு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 மணிக்கு 2 இல்லை 2:30க்கு
2:30க்கு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்ல ஒரு டார்ச் லைட் இருந்தது. இருந்தாலுமே வழி வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன். 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4:30க்கு கீழே வந்து சேர்ந்தோம். வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. காட்டுத்தீ ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே ட்ரை பண்ணாதுங்க. அப்புறம் யானை மலை, அப்புறம் குமார கோயிலில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட கடைசி பாயிண்ட்டு. இந்த எல்லா மலைகளுக்கும் போகிறதுக்கு பாதையும் உண்டு. ஆனால் முன்னாடியெல்லாம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது, அந்த பாதைகள் இருந்திருக்கும். இப்போ வந்து கண்டிப்பாக மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால பாதைகள் எல்லாமே இப்போ முட்புதர்கள் கொண்டு அடைச்சிருக்கும். நிறைய சுக்குநார் செடிகள் இருக்குது. அப்புறம் முந்திரி பழம் போல் காய் காய்க்கக்கூடிய முந்திரி மரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் முந்திரி மரம் கிடையாது, காட்டில் இருக்கக்கூடிய முந்திரி மரம்னு நினைக்கிறேன். அதுபோல் நிறைய மரங்கள் நிற்குது. அப்புறம் நம்ம கீழ்ப்பகுதியில் பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி நிறைய மரங்கள் நிற்குது. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டீப்பு முடிஞ்சிருச்சுன்னா சாஸ்தா கோயில் வந்துடும். கண்டிப்பாக தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. வித்தியாசமான நிறைய பறவைகளோட சத்தம் கேட்கும். அப்புறம் மரத்தில் காற்று உரசுகிற சத்தமே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக பயப்படுவீங்க. இந்த பாறையோட அடிவாரத்தில் ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் தான் சமணத்துறவிகள் வாழ்ந்ததா நம்பப்படுது. மேலே போயிட்டு கீழே வரும்போது லைட் இருந்ததுன்னா இந்த குகையோட அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஸ்டீப்பான இடம், ரொம்ப கவனமாக ஏறணும். மலையில் ரொம்ப அரிச்சிட்டு போயிருக்கு. வா வா வந்தாச்சு. இதுதான் அந்த பழமையான சாஸ்தா கோயில். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமூக விரோதிகள் இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைச்சி சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ந்த மக்களுக்கு இது குலதெய்வம் போல். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க வந்து பூஜை பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. நான் கூட ஒரு தடவை வரும்போது சமையல் பண்ணியிருந்தாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க திருப்பி உடைக்கப்பட்ட சிலைகளை மாற்றி மறுசீரமைப்பு பண்ணி அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எவ்வளோ கோடை காலமாக இருந்தாலும் சாஸ்தாவின் மேல் பகுதியில் சொட்டு சொட்டாக தாரை, அதாவது சிவனுக்கு தாரை வந்து சொட்டு சொட்டாக விழுறது மாதிரி சொட்டு சொட்டாக அபிஷேக நீர் விழும். அது என்ன, ஒரு செம்பு வச்சு அந்த அபிஷேக நீரை பிடிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து மேலே வர்றவங்க அந்த அபிஷேக நீரை அல்லது பிரசாதத்தை குடித்தா உடனே நமக்கு எல்லா டயர்டுமே தீர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட வேற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது சமணர்கள் வழிபட்ட சாஸ்தா. இந்த கோயிலில் பாறை வந்து குடை போல் அமைந்திருக்கு, ஒரு குகை போல் இருக்குது. அதுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. அந்த குகை அமைப்பு இந்த கோயிலோட பழமையை காட்டுது. பெரும்பாலான சமணர்கள் வழிபட்ட சாஸ்தா கோயில்கள் இதே அமைப்பு கொண்டதாக இருக்குது. இனி உள்ளே போய் பார்க்கலாம். நான் சொட்டு சொட்டா நீர் விழும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதில்
பாருங்கள், இதில் தான் சொட்டு சொட்டாக விழுது. இந்த தண்ணியை பிரசாதமாக நினச்சி மக்கள் வந்து குடிப்பாங்க. உடனே டயர்டு தீந்துடும். இது இரண்டாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சாஸ்தா சிலை. இப்போ தான் ரீசெண்டாக தான் பக்தர்கள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. பூ கூட இன்னும் காயலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது சாஸ்தாவோட வாகனமான யானை. இதுதான் பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயம். இயற்கையாகவே குகை போல அமைப்பு. இது பக்தர்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். ரொம்பவும் பிரமிக்க வச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். இனி கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய மலைக்கு போயிட்டு 360 டிகிரி வியூவும் ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் கூட தண்ணி வற்றாத ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்றை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இதுதான் எப்போவுமே தண்ணீர் ஊறக்கூடிய ஊற்று. இந்த நீரை எடுத்து தான் கோயிலில் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கோயிலுக்கு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம அடித்து தள்ளுற அளவுக்கு காத்திருக்கும். அதனால் விளிம்பில் எல்லாம் போய் நின்னா ரொம்ப ஆபத்து. இப்போ இறங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் 7 மணிக்காவது போய் சேர முடியும். இப்போது உடனே இறங்கணும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏற்கனவே யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே போன்ற வேறொரு காணொலியோடு நான் உங்களை கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன்.